கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வல்லமையின் வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன என்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டா நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அப்போ அறியாததும் எட்டாததுமானா என்னன்னு சொன்னால், இது வரைக்கும் நம்ம யோசனையில் தோன்றாததும் உலகத்தில் தோன்றாததும் எந்த மனுஷனுக்கு இருக்காத ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்கிற விதத்தில் நாம் புரிந்து கொண்டால், அந்த புரிந்து கொள்ளுகிற விதத்திலே கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் கர்த்தர் நம்மை நிறைத்து, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களால் நம்மை நிறைத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. துயரம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருந்து இல்லாம கர்த்தரை நோக்கி பார்த்துட்டேன், அவரை நோக்கி பார்த்தேன். அவர் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பு என்று சொன்னாரு. அதே போல கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்ட போது அவர் எனக்கு இறங்கினார். நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, எனக்கு நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, எனக்கு நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஆமென். கோடி கோடி நன்றி சொன்னா போதும். ஏன்னா கர்த்தர் சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வேன்னா செய்வாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. உலகத்தின் பார்வையில நாம் பார்க்காம வேதத்தின் பார்வையில நாம் பார்ப்போம். வேதத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, எப்பெல்லாம் எழுந்து நின்றாங்க, எப்பெல்லாம் விழுந்தாங்க. அவங்க கர்த்தரை தேடும் போது எழுந்து நின்றாங்க, அவங்க கர்த்தரை தேடாது இருக்கும்போது அவங்க விழுந்தாங்க. அதே போல இந்நாளில் கூட அநேக நேரங்களில் அநேகர் விழுந்து விழுந்து எழும்புகிறதா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை, உன் மனசுல கூட தோன்றாத, உலகத்துல தோன்றாத காரியங்களை உனக்கு நான் செய்து முடிப்பேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நான் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். God bless you. இந்த வல்லமையின் வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Amen. Have a wonderful day. Amen.